இன்டெல் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு இருக்கு. இதுதான் கேள்வி. நம்மளுக்கு என்ன 4 ஆப்ஷன்ல 64 பிட்டு, 24 பிட்டு, 16 பிட்டு, 8 பிட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்க மைண்ட் என்னன்னா ஓகே ஏதோ வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இன்டெல் அப்படின்றது இன்டெல் வந்து ஒரு கம்பெனி ரைட்டா? அவங்க தயாரிச்சதுதான் வந்துன்னா 8051. அதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து தயாரிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாமே டீட்டெயிலா பார்ப்போம். பட் இந்த மாதிரிலாம் இருக்கு ரைட்டா? அப்புறம் இங்க பாருங்களேன், பிட்டுன்னு இருக்கு. அதுல வந்து என்னன்னா 64, 24லாம் இருக்கு. சரி, இப்ப இந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணணும்னா முதல்ல மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்னன்னு தெரியணும். 8051னா என்னன்னு தெரியணும். இன்டெல் வந்து ஒரு கம்பெனி, அது பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பிட்னா என்னன்னு தெரியணும். இது எல்லாமே தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது நம்மளால ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்ப கான்செப்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னா அகைன் இந்த கொஸ்டினை பார்க்கலாம். அகைன் கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னமும் வந்து நல்லாவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்டையர் கான்செப்ட், அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்னா கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். போக போக என்னன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு புரிய வரும். சரி, இப்ப கான்செப்ட் வாங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் ரைட்டா? மைக்ரோ கண்ட்ரோலர்னா ஒரு ஸ்மாலான கம்ப்யூட்டர் வந்து பில் ஆன் சிங்கிள் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். ஆக்சுவலா வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொன்னாவே வந்து இதுதான். ஸ்மாலான வந்து ஒரு கம்ப்யூட்டர். எதுலனா சிங்கிள் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். இப்போ ஒரு கொஸ்டின் வரும். அதாவது என்ன, மைக்ரோ கண்ட்ரோலர் எப்படி சார் இருக்கும்? இதுதான் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். இதுதான் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் ஏன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாமே வந்து என்ன ஆயிருச்சு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரைட்டா, தொழில்நுட்பம் ரைட்டா நிறைய வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் வந்து பண்ணப்படுது. அப்ப கம்ப்யூட்டர் அப்படின்னு வரும்போது கம்ப்யூட்டருக்கு தேவையான எல்லா காம்போனன்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து உருவாக்க பார்ப்பாங்க. அதுல இருக்கிற டெக்னாலஜி இந்த மைக்ரோ கண்ட்ரோலர். இதெல்லாம் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டையரா வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது. கம்ப்யூட்டர் வரும்போது அந்த கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறதுக்கான கோடு என்ன, 01. நம்ம நிறைய மூவில கூட பார்த்திருக்கோம், நிறைய ஹாலிவுட் மூவில கூட கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னாவே இந்த மாதிரி 01 தான் வந்து நம்பர் போவோம். ஏன்னா கம்ப்யூட்டரால புரிஞ்சுக்கிற கூடியது என்னன்னா ஜீரோவையும் ஒன்னு மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சுக்க முடியும். விச் மீன்ஸ் என்னன்னா அந்த 01 என்பது ஒண்ணு கிடையாது, சிக்னல் தான், ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல். 0 and 1 ஆன் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்றது. சரி, இப்ப ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சும்மா நான் வந்து என்னன்னா காமெடிக்குல உங்க மைல நின்றுக்கணும் அதுக்காக என்ன பண்றது, அந்த அனிமேஷன் வந்து கொடுக்குறேன். ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கு. இதுதான் லிட்டரலா என்ன சொல்லுவாங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் ரைட். இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட டிசைன் பின் டயக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொன்னா இந்த 8051 அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரு தயாரிச்சதுன்னா இன்டெல். இன்டெல் வந்து ஒரு கம்பெனி. ஈவன் நீங்க நிறைய வந்து லேப்டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதுல இன்டெல் கோர் i3 i5 அப்படிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா அவங்க கம்பெனி, அவங்க தயாரிச்சது அப்படின்னு அர்த்தம். நிறைய லேப்டாப் நீங்க நிறைய இதுல கூட வந்து நீங்க பார்க்கலாம். சரி, இப்ப மைக்ரோ கண்ட்ரோலர் என்பது என்ன சொல்லிட்டேன், ஒரு ஸ்மாலான கம்ப்யூட்டர். அது எதுல பில்ட் பண்ணிருக்காங்களாம், சிங்கிளான இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்றேன். அப்ப இன்டகிரேட்டட் சர்க்கியூட்னா என்ன, அது ஒரு கேள்வி வரும்ல. ஆக்சுவலி எல்லாமே என்னன்னா இன்னும் கொஞ்சம் பேசிக் லெவல்ல மைக்ரோ ப்ராசஸ்லயுமே லேர்ன் பண்ணுவோம். பட் இருந்தாலும் இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொன்றும் வந்து சும்மா ஷார்ட்டா வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஐசி இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னா மினியேச்சரான எலக்ட்ரானிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் காம்போனன்ட் இது, டிரான்சிஸ்டரு, ரெசிஸ்டரு, கெப்பாசிட்டரு, டயோட்ஸ் எல்லாமே என்ன ஒரு சிலிக்கான் சிப்பால வந்துன்னா உருவாக்கப்பட்டிருக்கும். அது எப்படி இருக்கும்னா இதுதான் இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி தான் இருக்கும், அப்படியே மைனூட் லெவல்ல தான் இருக்கும். இந்த மைனூட் லெவல்ல இருக்கிறது எதனால ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய இருக்கும். டயோட் இருக்கும், டைஎலக்ட்ரிக் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்புட் அவுட்புட்டுக்கான சோர்ஸ், டிரான்சிஸ்டர் இதெல்லாம் இருக்கா. எதுக்கு டிரான்சிஸ்டர்லாம் யூஸ் பண்றாங்க, எல்லாமே எலக்ட்ரானிக். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா டிரான்ஸ்மிஷன், சிக்னலை டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்கு, அதே மாதிரி வந்து ஸ்டோர் பண்றது, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காம்போனன்ட் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. இதுலாமே எலக்ட்ரானிக் காம்போனன்ட். எதுல யூஸ் பண்ண போறதுன்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ல யூஸ் பண்ணக்கூடியது. இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். எலக்ட்ரானிக் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலா இருக்கிற ஒரு டிவைஸோட கம்ப்யூட்டரை என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இன்டகிரேட் பண்றது. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் மூலம் ஒரு பொருளை என்ன பண்ணும் அப்படின்னா நான் வந்து ஆக்சஸ் பண்ணுவேன். ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோமா, அதுதான் எலக்ட்ரானிக் டிவைஸ். இந்த மாதிரி ரொம்ப சின்ன லெவல்ல வந்து என்ன உருவாக்கும் போது என்ன பண்ண முடியும், ஸ்மாலரா இருக்கும், ஃபாஸ்டரா இருக்கும், ரிலையபிளா இருக்கும், லெஸ் ஆன எக்ஸ்பென்சிவா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய பொருள், நிறைய வந்து என்னன்னா டெக்னாலஜிகள் சம்பந்தப்பட்டதை உருவாக்க முடியும்னு சொல்லி தான் வந்து இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட் கான்செப்டை வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஜஸ்ட் என்னன்னா ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் ரைட்டா. இப்ப வாங்க மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன,
ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து ஒரு ஸ்மாலான கம்ப்யூட்டர், ரைட்டா? கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்தாவே என்ன ஆகும்? இது எந்த டாபிக்கோடையும் அட்டாச்சா வரும்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருன்னா ஒரு டாபிக் இருக்கு பாத்தீங்களா, டெக்னீஷியன்ல இருக்கு. அதுலயே நம்ம என்ன லேர்ன் பண்ணிருப்போம்னா, கம்ப்ளீட்டாவே கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மெமரின்னு சொல்லுவாங்க. மெமரினா ஸ்டோர் பண்றது, ரேமு, ரோமு, ஈவன் நம்ம போன் வாங்கினா கூட, ஒரு கடையில போய் போன் வாங்க போறோம்னு வச்சுக்கலாம், நம்ம என்ன செக் பண்ணுவோம்னா, எவ்வளவு ரேமுப்பா அப்படின்னு தான் வந்து கேட்க சொல்லுவாங்க, ரைட்டா? சோ அதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு என்னன்னா, ரேம் ரோம்லாம் என்னன்னா ஸ்டோரேஜ் பார்ட் அப்படின்னு வந்து சொல்றது மெமரி பார்ட். அடுத்து ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது நம்ம மெமரி பார்ட் ஆஃப் மெமரின்னு சொல்றது. அடுத்து இன்புட் அவுட்புட்டோட வந்து போர்ட்ஸ். ஈவன் நம்மளே வந்து என்னன்னா, இந்த பின் இருக்கா, அதாவது நம்ம போன் வச்சுக்கோங்க, அந்த போன்ல என்னன்னா சார்ஜ் போடக்கூட சி டைப் இருக்கப்பா அப்படிலாம் கேட்போம் பாத்தியா, அதெல்லாம் என்ன இன்புட் அவுட்புட், இந்த மாதிரி போர்ட்ஸ் வந்து இருக்கும். இன் ஒன் சிப் டு கண்ட்ரோல் த எலக்ட்ரானிக் டிவைஸ். அப்ப மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சிம்பிளா சொல்ல போனா ஒரு சிறிய கணினி. இது ஒரே ஒரு ஐசி இன்டகிரேட்டட் சர்க்யூட் சிப்பில் சிபியு, மெமரி மற்றும் இன்புட் அவுட்புட் போர்ட் ஆகியவற்றை கொண்டு ஒரு மின்னணு சாதனங்களை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. அது பேர்லயே நீங்க என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம். அதாவது மைக்ரோன்னு இருக்கு. மைக்ரோனா ஸ்மால், ரைட்டா? மைக்ரோனா ஸ்மால். கண்ட்ரோலர் என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுது. ஏதோ கண்ட்ரோல் பண்ணுது. எதை கண்ட்ரோல் பண்ணுது? இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு ப்ரோக்ராம் பண்ண என்ன ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் டிசைன் டு பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிபிக்கான கண்ட்ரோல் டாஸ்க் இன் எம்பெடட் சிஸ்டம். மைக்ரோ கண்ட்ரோல் என்பது பொதிக்கப்பட்ட அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டு பணியை செய்ய வடிவமைக்கப்பட்ட நிரலாக்கக்கூடிய மின்னணு சாதனமாகும். எதை கண்ட்ரோல் பண்ணணும்? எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னன்னா, இப்ப வாஷிங் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, சிம்பிளா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோட டே லைஃப் அப்ளிகேஷன்ஸ், அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்றதோட அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம வாஷிங் மிஷின்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இப்ப வாஷிங் மிஷின்ல வந்து நம்ம துணியை போட்டனே தண்ணி ஊத்தலைன்னு வச்சுக்கலாம், தண்ணி கம்மியா ஊத்தினாலும் அது வந்து கீக்கின்னு ஒரு சவுண்ட் காமிக்கும். அதுல என்ன, அந்த வாட்டர் லெவல்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சென்ஸ் பண்ணும். வாட்டர் லெவல்ல வந்து சென்ஸ் பண்றது. அதே மாதிரி ஒன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம உள்ள போட்டு அந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து துவைச்சு முடிச்சோடனே தண்ணி எல்லாம் வெளியே வந்துரும் பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி இது எல்லாமே, அதாவது என்னன்னா வாட்டர் லெவல் பாக்குறது, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டாப் ஆகுறது, ஆட்டோமேட்டிக், இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணுது, ரைட்டா? அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள ஏதோ ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணுது. அது எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர் தான். இதுதான் ஆக்சுவலி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கும். அதாவது என்ன, அந்த வாஷிங் மிஷின் வந்து ஒரு பொருள், டப்பா மாதிரி தான், ரைட்டா? இந்த டப்பாக்குள்ள இருக்கிற ஒரு பாட்டு மைக்ரோ கண்ட்ரோலர், அதுதான் என்ன பண்ணும்னா என்டையரா வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதை வச்சுக்கலாம். இல்லையா, நம்ம வீட்ல அதாவது ஆட்டோமேஷன்ஸ், நிறைய ஹோம் அப்ளையன்ஸ் சம்பந்தப்பட்ட வந்து ஹோம் அப்ளையன்ஸ்ல இருக்கிற நிறைய ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே எதனால ஆனது அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீபேடு நிறைய இதுக்கு வந்துன்னா ரூம்ல இந்த சின்ன சின்ன எல்லாம் கீ போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது. அதே மாதிரி வந்துன்னா இந்த சிக்னல் சம்பந்தப்பட்டது, ரேடியோ லிங்க், சென்சாரு, புஷ் பட்டனு, அதே மாதிரி சுவிட்சு, எல்லாமே என்னன்னா மோஸ்ட்லி, அதாவது நிறைய வந்து ஆட்டோமேஷன்ஸ் இருக்கிறதுல எதோட அப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலரோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய ரிமோட் சைட் இருக்கிறத, ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ் கூட நீங்க சொல்லலாம். ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமா நீங்க சும்மா கூகுள்ல போட்டு பார்த்தாவே வந்து மைக்ரோ கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ் டெய்லி லைஃப்ல நிறைய இடத்துல இருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம், எதுவுமே ஒரு ஹியூமனுக்கு தேவையா இருந்தா மட்டும் தான் நம்ம உருவாக்கும். இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்கிறதுனால இதை பத்தி நம்ம என்னதுன்னா கொஞ்சம் பேசிக்கா வந்து தெரிஞ்சுக்கணும்.